நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2024வது வருஷத்தோட மே மாதம் முடிஞ்சு ஜூன் மாதம் தொடங்க போகுது. இந்த ஜூன் மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எதனால் அப்படின்னாக்க, மே மாதம் நிறையா விஷயம் நடக்கும்னு நினச்சிருப்போம், நடந்திருக்கோம், நடக்காமல் போயிருக்கோம். ஆனால் ஜூன் மாதத்தில் இது எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு முடிச்சாகணும், இந்தந்த மாதிரியான வேலைகளை செய்யணும், இந்தந்த விசேஷங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு பல திட்டங்கள் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுருந்துருப்பீங்க. அது எல்லாத்துக்கும் சாதகமாக கிரக நிலைகள் இருக்கா, உங்களோட ராசிக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அந்த வகையில் இந்த ஜூன் மாதத்தோட ராசி பலனுக்கு கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் ரிஷபராசியிலிருந்து 15ஆம் தேதி மிதுன ராசிக்கு போக போகிறாரு. செவ்வாய் மாதம் முழுக்க மேச ராசியில் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்க போகிறாரு. புதன் ரிஷபராசியிலிருந்து 10ஆம் தேதி மிதுன ராசிக்கும் 26ஆம் தேதி கடகராசிக்கும் போக போகிறாரு. சுக்கிர பகவான் ரிஷபராசியிலேருந்து 13ஆம் தேதி மிதுன ராசிக்கு போக போகிறாரு. குரு பகவான் ரிஷபராசியில் மாதம் முழுக்க இருப்பார். சனி பகவான் கும்பராசியில் இருக்கார். 30ஆம் தேதி சனி பகவான் வக்கரம் அடைகிறாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு, இந்த சனி பகவானோட வக்கரம் அப்படிங்கிறது. அதே மாதிரி ராகு மீனராசிலையும் கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக நிலைகள், ராசி மாற்றங்கள், சனி பகவானோட வக்கர நிலை, இது எல்லாம் சேர்ந்து உங்களோட ராசிக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கண்டத்துலேருந்து நாம் தப்பிச்சிருக்கோம். தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது. ஏன்னா கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ ஜென்மசனியோட ஆதிக்கம் அப்படிங்கிறது வலுவாக இருக்குது. சனி பகவான் ராசிக்கு அதிபதி, ராசியிலே இருக்கார். அதாவது 7.5 சனி காலகட்டத்திலே ரொம்ப மோசமான காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்மசனி காலகட்டம் தான். சனி 7.5யோட மத்திய பகுதி அப்படிங்கிறது அது. அதாவது பல பேர் சொல்லுவாங்க, சனி பகவான் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கே அதிபதி தான், அதனால் மகர ராசிக்காரர்களையும் கும்பராசிக்காரர்களையும் பெரிய அளவில் கெடுதல் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்பட்டமான ஒரு பொய். அது வேணால் சும்மா உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக வேணால் சொல்லலாம், ஆனால் அதில் உண்மை கிடையாது. ஏன்னா சனி பகவானுக்கு பேரே நீதிக்காரகன். தனக்கு ஒரு நீதி, மற்றவங்களுக்கு ஒரு நீதி அப்படிங்கிறதெல்லாம் அவர்கிட்ட கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் ஒரே நீதி தான். சனி பகவான் ஜென்ம சனியாக இருந்தார்னா அதுக்குண்டான பலன்கள் அப்படிங்கிறத கொடுத்தே தீருவார். அது நற்பலன்களோ கெடுபலன்களோ எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரிக்கு சமமாக தான் கொடுப்பார். ஒன்றை 2 அடி அடிச்சுட்டு அடுத்தவனை 4 அடி அடிப்பார் அப்படின்லாம் கிடையாது. அப்படி இருந்தால் அவருக்கு பேரே நீதிகாரகன்னு வந்திருக்காது. மற்றவனுக்கு 4 அடினா உனக்கும் 4 அடி தான். இல்லை, சனி பகவான் எந்த இடத்துல விட்டு கொடுப்பார் அப்படின்னு பார்த்தா, கடுமையான துன்பங்கள், கடுமையான கஷ்டங்கள், உடல் உபாதைகள் இத்தனையும் தாண்டி பிறருக்கு துன்பம் விளைவிக்காமல், குறுக்கு வழியில் சிந்திக்காமல், கர்ம விலைகளின்படி வாழ்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சனி பகவான் கெடுபலன்களையே நற்பலன்களாக மாற்றி கொடுப்பார். அதாவது விரய சனி காலகட்டம் அப்படிங்கிறது காசு முழுக்க விரயமாயிப்போம். எப்பேற்பட்ட பணக்காரனாக இருந்தாலும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறத கொண்டாந்து விட்டுரும். அப்படிப்பட்ட சூழல்லையும் காசே இல்லைடா, செலவுக்கே கஷ்டம்டா அப்படிங்கிற நிலைமையிலையும் கூட தப்பான வழியில் வருமானம் வந்தால் வேணான்னு நேர்மையாக நிற்கிறான் பாருங்க, அவனுக்கு சனி பகவான் வாரி கொடுத்துருவார். அதே மாதிரி ஜென்ம சனி காலகட்டம் உடல் பிணியை கொடுப்பார். நம்பிக்கை துரோகம் நிறையா இருக்கும். உறவுகளில் நீங்கள் யார் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்களோ அவன் தான் உங்களை முதல்ல முதுகில் குத்துவான். மற்றவன் நல்லதுக்காக நீங்கள் இறங்கி போனீங்கன்னா போகிற இடத்துல அடி வாங்கிட்டு தான் வரணும். முதுகில் குத்தின காயங்கள் ஜென்மசனி காலகட்டத்தில் கூடுதலாகவே இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்துலையும் கூட இனிமேல் எவனுக்குமே எந்த நல்லதுமே செய்யக்கூடாதுரா அப்படின்னு நினைக்காம அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அதுக்காக நம்மளோட இயல்பு நிலையை நம்ம மாற்றிக்க மாட்டோம். என்னால் முடிஞ்சது 4 பேர்த்துக்கு நல்லது தான் செய்வேன் அப்படின்னு நிற்கிறது தான் கர்ம வினைகளின்படி வாழ்கிறது. இதை செஞ்சாலே சனி பகவான் உங்களுக்கு வாரி கொடுத்துருவார். அப்படிப்பட்ட நிலைமையில தான் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் முதல்ல இவ்வளோ விஷயங்களையும் நாம் சொல்லியிருக்கோம். சரி, இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, எதனால் தலைக்கு தலைப்பையோட போச்சு அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளை கொடுத்துருப்பார் இல்லையா. இப்போ உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தில் ராசிக்கு 4வது வீட்டில் குரு பகவான் போய் உட்காந்துருக்கார். இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான், அர்த்தாஷ்டம குரு. ஆனால் சனி பகவான் இந்த மாதத்தோட கடைசியில் வக்கரமாகி பலம் இழந்து போகிறார். அப்போ அந்த ஜென்ம சனி கொடுத்த உடல் பிணி எல்லாத்தையுமே கொஞ்சம் சனி பகவானே மருந்து தறி விடுவார்.
பரவாயில்ல போ, ஏதோ கஷ்டப்படுத்திட்டோம், கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கட்டும். அந்த வாழ்க்கையோட மேடு பள்ளத்தை காட்டியிருப்பார் சனி. இப்போ மேடை காமிச்சிட்டாரு, இப்போ வக்கர காலத்தில் பள்ளத்தை காட்டுவார், சீக்கிரம் இறங்கி போப்பா அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசிக்கு பெரும்பகுதி கிரகங்கள் 4ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துலையும் இருக்க போகுது. அதாவது மாத தொடக்கத்தில் சுக்கிர பகவான், சூரிய பகவான், புதன், குரு எல்லாருமே ராசிக்கு 4ல் இருக்காங்க. அதன் பிறகு புதன் 5க்கு போவார், சுக்கிரன் 5க்கு போவார், சூரியன் 5க்கு போவார். இது எல்லாமே மாறும். அதாவது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் நிறைய சுகங்களையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா ராசி அதிபதி சனி பகவானுக்கு ஒரு நட்பு கிரகம். தங்கம் வெள்ளி நகைகள் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறத இந்த மாதத்தில் கொடுப்பார். ஏதோ ஒரு பொட்டு தங்கமாவது வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடலாம் நீங்கள். அதே மாதிரி புதன் ரிஷபராசியில் இருக்கும்போது 5க்கும் 8க்கும் அதிபதியான புதன் சுகஸ்தானத்தில் இருக்கும்போது பிள்ளைகளோட முன்னேற்றம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி நிறுவனத்தில் சேர்க்கை கிடைக்கும், வேலைக்கு போவாங்க, கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு கூட இருக்குது. படித்து முடித்த உடனே அந்த துறையிலேயே கை மேலே சம்பளம் வாங்குற மாதிரி ஒரு அற்புதமான வேலை அமையும். அந்த வகையில் பிள்ளைகளோட நன்மை அப்படிங்கிறது நமக்கு பெருத்த சந்தோஷத்தை கொடுக்கும். அதுமாரி மேசராசியில் மாதம் முழுக்க செவ்வாய் ஆட்சி பெற்று உட்காந்துருக்கார். அதாவது மாத தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களோட ராசியில் ஆட்சி, செவ்வாய் மேசத்தில் ஆட்சி, சுக்கிரன் ரிஷபத்தில் ஆட்சி. இத்தனை ஆட்சி அப்படிங்கிறது இருக்குது. இப்போ செவ்வாய் ஆட்சியில் இருக்கும்போது இடம்பூமி வாங்குறதுல ஆர்வம் காட்டலாம். ஏன்னா ராசிக்கு 3வது வீடு உடன்பிறப்புகள் அப்படிங்கிறவங்கள குறிக்கக்கூடிய சகோதர ஸ்தானம். இப்போ சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஒரு பூர்வீக சொத்தை பாகம் பிரிக்கணும்னா கூட பிரிச்சுக்கலாம். இந்தாப்பா தம்பி உன் பாகத்தண்ணி வச்சுக்க, இந்த அண்ணன் உன் பாகத்தண்ணி வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி அண்ணன் தம்பி உள்ள பாகம் பிரித்து போட்டுக்கிட்டு அதில் ஏதோ ஒரு பகுதியை விற்றுவிட்டு ஒரு டவுனில் போய் இடம் வாங்குவோம். நம்ம கிராமத்தில் இடம் கிடக்கு, நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம தான் வேலைக்கு இந்த பக்கம் வந்துட்டோம், எங்கிட்ட ஒரு ஊட்டக்கிட்ட வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்றை விற்றுட்டு மீதி காசை போட்டு லோனுக்குன்னு கட்டி ஏதோ ஒரு இடம் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறத கொடுக்குறாரு. அதுமாரி 10ஆம் தேதி புதன் மிதுன ராசிக்கு போயிடுவார், பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போகிறார். அற்புதமான ஒரு நேரம், கொடுக்கல் வாங்கல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கடந்த காலகட்டத்தில் யார்கிட்டயா பணம் கொடுத்து வராமல் இருந்திருந்தா கூட அதை வாங்கிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா இப்போ பணம் கைக்கு வந்துடும். அதுமாரி சுக்கிர பகவான் 13ஆம் தேதி மிதுன ராசிக்கு போயிடுவார். 4க்கும் 9க்கும் அதிபதி சுக்கிரன். அவர் இப்போ பூர்வ புண்ணியத்துக்கு போகும்போது பழைய வண்டி வாகனத்தை போட்டுட்டு புது வண்டி வாகனம் வாங்குவீங்க. ஒரு வண்டி ஒன்று வச்சுருக்கேன், அடிக்கடி பெட்ரோல் கொடுக்க மாட்டேங்குது, எங்கேயாவது வெளியூருக்கு போனால் இதை நம்பி எடுத்துகிட்டு போக முடியல, வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கு, இதுக்கு மாதம் நான் செலவு பண்ணுற நேரத்துக்கு வேறு ஒரு வண்டியவே மாற்றிவிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு வண்டி வாகனம் வாங்கலாம். அதுமாரி சில பேர் வாங்கி வச்சுருந்துருப்பீங்க ஒரு இடம், அதை விற்று விட்டோம், இப்போ திரும்ப அந்த இடத்த வாங்க முடியுமா அப்படின்னு கடந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பூர்வீக சொத்தை விற்றதை நினச்சி வருத்தப்பட்டு இருந்திருப்பீங்க இல்லையா. அதுக்கு சமமான ஒரு சொத்து வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. சனி பகவானோட வக்கரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது. இந்த சனி வக்கரம் அப்படிங்கிறதுக்கு நம்ம தனியாக சனி வக்கர பலன்கள் வீடியோ போடுவோம். முழுசாக அந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த வீடியோ உங்களை வரும். அதில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது. அதோட குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறதுக்கு தனித்த பலன்கள் அப்படிங்கிறது இருக்குது. அந்த வகையில் குரு பகவானோட பார்வை ராசிக்கு 8, 10, 12 இந்த 3 இடத்துலையும் விழுவுது. அஷ்டமத்தில் குரு பார்வை விழுவுது அப்படின்னா எந்த விதமான கவலைகள் அப்படிங்கிறதையும் மறக்க செய்யக்கூடிய ஆற்றல் இந்த 8ஆம் இடத்துல விழுவுற குரு பார்வைக்கு இருக்குது. 10ஆம் இடத்துல குரு பார்வை விழுவுது அப்படிங்கும்போது எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி போகலாம். ஒரு தொழில் ஆரம்பித்தேன், மாதம் 10 ரூபா சம்பாதிக்கிறேன், சரி இப்போ இன்னும் கொஞ்சம் முதலீடு போடுவோம், அந்த மாதிரி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அமைப்பு, நல்ல பணியாட்கள் அமைவாங்க. அதுமாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல, உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். இதெல்லாம் குரு பகவானோட 10ஆம் இட பார்வை அப்படிங்கிறது இருக்கும். அதுமாதிரி சுவையான உணவுகளை சாப்பிடுவீங்க, அப்படி ஒரு யோகத்தை கொடுக்கும். 12ல் குரு பார்வை விழுவும்போது சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது வரும். அதாவது வரக்கூடிய விரய செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாக தான் இருக்கும். கல்யாணம், காது குத்து, சொந்த பொந்தம், வீடு குடி போகிறது, இந்த மாதிரியான விசேஷ நிகழ்ச்சிகள் தான் இருக்கும். அதை விட்டுட்டு ஒரு மருத்துவ செலவு, தொழில் நட்டம் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வேலை இல்லை. அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல மாதம் அப்படின்னே சொல்லலாம். தினமும் குளித்து முழுவிட்டு விநாயகர் பெருமான் வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமையில் காலையில் எழுந்திரிச்சு முதல்ல சூரிய நமஸ்காரம் பண்ணணும், பண்ணிவிட்டு விநாயகர் வழிபாடு, அடுத்ததாக ஆஞ்சநேயர் வழிபாடு, அதன் பிறகு பெருமாள் வழிபாடு, மாலை நேரத்தில் சனி பகவான் வழிபாடு. சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி எல் சாதத்தை நைவேத்தியமாக படைச்சி காக்கைக்கு அன்னம் விட்டுட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. உங்களோட ஜென்ம நட்சத்திரம் வருது பார்த்தீங்களா, அன்னைக்கு அகத்திக்கீரையை பசுவுக்கு தானமாக கொடுங்க. இதை செஞ்சாலே இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல மாதமாக இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.